சுருக்கெழுத்து தமிழ் உயர்வேகம் நிமிடத்திற்கு 150 வார்த்தைகள். Be ready for trial dictation for 2 minutes. 30 seconds left. Fifteen seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தின் வளர்ச்சியையும் மக்கள் நலனையும் தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி எனது வாழ்த்துரையை துவங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் ஒரு முறை ஆட்சி செய்த கட்சி தொடர்ந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவதில்லை என்ற 30 ஆண்டு கால வரலாற்றை மாற்றி நாங்கள் இப்போது 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளோம் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நல்ல வேளையில் அதேபோன்று தொடர்ந்து 2வது முறையாக பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தங்களுக்கு அவை முன்னவர் என்ற முறையில் அரசின் சார்பாக என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்டது இந்த சட்டமன்ற பேரவை என்று சொன்னால் மிகையாகாது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றின் உருவமாக விளங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான் நம் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார்கள். அந்த பெருமையை பேணி காப்பதில் நாம் அக்கறை செலுத்தி வருகிறோம் என்று சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு பெருமைகள் கொண்ட இந்த மன்றத்தின் தலைவராக 2வது முறை நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்த நாள் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் மகத்தான ஒரு நாளாகும். இதற்கு முழுமுதல் காரணமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மாமன்ற உறுப்பினர்களின் சார்பாக நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு கருத்தினை மாமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் கண்ணுங்கருத்துமாக கடமையாற்றிய பல்வேறு பேரவை தலைவர்கள் அமர்ந்து பணியாற்றியது இந்த அரியாசனம். அந்த வகையில் கடந்த சட்டமன்ற பேரவையில் தாங்கள் இதில் அமர்ந்து சிறப்பாக பணியாற்றி அரிய அனுபவத்தை பெற்றுள்ளீர்கள் என்பது திண்ணம். அந்த வகையில் இந்த பேரவையிலும் சர்வ கட்சி உறுப்பினர்களையும் அரவணைத்து திறம்பட செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு என்பதை மாமன்ற உறுப்பினர்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சுருக்கெழுத்து தமிழ் உயர்வேகம் நிமிடத்திற்கு 150 வார்த்தைகள். வினாத்தாளின் குறியீட்டு எண் 295. கோட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 295. படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதிக்கொள்ள வேண்டும். சுருக்கெழுத்தில் எழுதிக்கொண்டதை அதற்கு நேரான விரிவெழுத்தில் எழுத வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கு இடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Be ready. 30 seconds left. Fifteen seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசுவதற்கு முன்னர் தங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்துள்ள தென் தமிழகத்தின் 3 மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போது கடந்த 2 நாட்களாக எங்களுடன் சேர்ந்து நேரில் பார்வையிட்டு மக்கள் குறைகளை கேட்டறிந்த மாண்புமிகு
நிதியமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகிறேன். பெருவெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் உணவே இல்லாத சூழ்நிலையிலும் பல்வேறு இடங்களிலிருந்து உணவுக்கு ஏற்பாடு செய்த அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் என் பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாறு காணாத இந்த மழையின் போது துணிமணிகள், குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் அடித்து வந்து தாமிரபரணி ஆற்றில் சேர்ந்துள்ளன. நீர் வடிய துவங்கியதும் ஆற்றின் இரு பக்கமும் உள்ள புதர்களிலும் கரைகளிலும் உள்ள இந்த மாசு பொருட்களை அகற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதி கனமழை மட்டும் இந்த வெள்ளத்திற்கு காரணம் என்று சொல்லிவிட முடியாது. கடந்த 30 வருடங்களாக ஆற்றங்கரைகளிலும் இதர நீர்வழி பாதைகளிலும் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளும் அனுமதியற்ற கட்டடங்களுமே இந்த வெள்ளத்திற்கு காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவ்வளவு மழை பெய்தும் ஒரே வாரத்தில் நீர்நிலைகள் காலியாகி விடுகின்றன. இதற்கு காரணம் நீர்நிலைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டு பரப்பளவு குறைந்துள்ளதோடு அவை தூர்வாரப்படாததால் நீரை தேக்கி வைக்க இயலவில்லை. பருவநிலை மாற்றத்தால் இனி அடுத்தடுத்து வெள்ளமும் வறட்சியும் வர வாய்ப்புள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி அவற்றை ஆழப்படுத்த வேண்டும் என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். மேலும் கிராமப்புறங்களில் சிறு குளங்களில் மண் அள்ளுவதில் உள்ள கட்டுப்பாடுகளை நீக்கி 3 அடி ஆழம் வரை மாட்டு வண்டிகளின் மூலம் அள்ள அரசு அனுமதித்தால் மண்பாண்ட தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். குளங்களின் ஆழமும் அதிகரிக்கும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக சமீபத்தில் சென்னை புறநகர் பகுதியில் மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை உருவாக்கியுள்ளது குறித்து மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனினும் அதிக சுமைகளுடன் தொலைதூர தென் மாவட்டங்களில் இருந்து வருவோர் அங்கு இறங்கி அவற்றை சுமந்து மாற்று ஏற்பாடுகள் மூலம் நகருக்குள் வர மிகுந்த சிரமப்படுகிறார்கள். எனவே அவர்களது பெட்டிகளை எடுத்துச் செல்ல விமான நிலையத்தில் உள்ளது போல தள்ளுவண்டி வசதி செய்து தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ள கழிவுநீர் மேலாண்மை குறித்து 1-2 கருத்துக்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். தற்போது சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 கோடிக்கும் அதிகமாக மக்கள் வசித்து வருகிறார்கள். குறிப்பாக புறநகர் பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து லாரிகள் மூலம் அகற்றப்படும் கழிவுநீர் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளால் கால்வாய்களிலும் காலி நிலங்களிலும் கொட்டப்பட்டு சுற்றுப்புற மாசு ஏற்படுகிறது. எனவே இதனை முற்றிலும் தடுத்து 2-3 இடங்களில் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து அங்கு அனுப்பி சுத்தப்படுத்த ஆவண செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் காரணமாக தற்போது தனிநபர் வருமானம் பெருகியுள்ளது. அதே நேரத்தில் அரசு கடன் வாங்கும் அளவும் படிப்படியாக அதிகரித்து ஒவ்வொரு குடிமகனுக்குமான வட்டி சுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே உலக வங்கி உள்ளிட்ட அமைப்புகளில் இருந்து பெறும் கடனை கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென்று அரசை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவற்றை பயன்படுத்த வேண்டுமென்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்திய அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்து 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றது குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது இதயங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் சமீப காலமாக போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்து அடிக்கடி குற்றச்சம்பவங்கள் நேர்வதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். எனவே சட்டம் ஒழுங்கை பராமரித்து சமூக விரோத சக்திகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டுமென்று நான் அன்போடு அரசை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவையின் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளாமல் இதுவரை பேச வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உரையில் நான் வைத்த வேண்டுகோள்களை அரசு கனிவுடன் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன்.